இவங்களே சொல்லுவாங்க நம்பனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் உனக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்க. நாமளே பேசுவோம். சித்தி, நாங்கள் 2 பேரும் உங்கள் 4 பேர்கிட்டேயும் கொஞ்சம் பேசணும். என்னம்மா சொல்லுங்க என்று வள்ளி கேட்டார். சித்தி, ஒரு வாரத்திலேயே கல்யாணம்னு பப்பு சொன்னான். ஆமாம்மா, உங்ககிட்ட பொறுமையாக சொல்லலான்னு இருந்தோம் என்று மித்ராவின் அப்பா கூறினார். அப்பா, எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா? இல்லைம்மா, உங்கள் 2 பேரோட ஜாதகப்படி இனி எனக்கு இந்த ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணாதானா, இல்லாட்டி 3 வருஷம் கல்யாணமே நடக்காதான். அதாம்மா, இவ்வளோ அவசரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம். ஆனாலும் அத்தை, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே இல்லையே. எங்களுக்கு 2 பேரை பற்றியும் ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி நிறைய டைம் இருக்குது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்று இனியனின் அப்பா கூறினார். அவன் சிச்சுவேஷன்ஷிப்பு லிவிங் டுகெதர்னு போயிட்டுருக்கான். இவர் என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு.